அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் 7வது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பிரச்சனையை தான் தரும். அதுவும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் சூரியனுக்கு பகையானவர் சனி பகவான். இதுவரை 7வது வீட்டில் சனி பகவான் இருந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை மாத்திரம் தந்து கொண்டிருந்தவர். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பண விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. குறிப்பாக நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தானே, சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நம்முடைய பத்திரங்களையோ நம்முடைய அடமானம் ஏதாவது பொருட்களையோ அடமானம் வைத்து பணம் வாங்கி அவர்களுக்கு தர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஜாமீன் கையெழுத்து தானே, அவள் கண்டிப்பாக நல்ல மனுஷன், கொடுத்த வாக்கை மீற மாட்டார் அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா
இந்த அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தோடு போச்சு. ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பத்திரங்களை அடமானம் வச்சு பணம் கொடுக்கறதோ இதெல்லாம் உங்களுக்கு பணம் மாத்திரம் இல்லை, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அடுத்தது வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். நம்ம ஆஃபீஸுக்கு போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்னு திரும்பி வந்துடணும். மற்றவங்க வேலையில் தலையிடாமல், அல்லது ஏதோ நம்ம முதலாளிக்கு நல்லது பண்ணுறோன்னு யாரை பற்றியாவது எதையாவது சொல்லாமல் இருக்கணும். நமக்கு நேரம் சரியில்லாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதுக்காக சண்டை போட்டு நம்மளுடைய மதிப்பை, மரியாதையை குறைத்து கொள்ளக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. ஆகவே வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியம், நம்ம ஆரோக்கியம் தானே முக்கியம். நம்ம எல்லா விஷயங்களுக்குமே மிக முக்கியமானது ஆரோக்கியம். நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுறணும் இந்த நேரத்தில். ஏன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் நம்மளை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிவிடும் சனி பகவான். அது மாத்திரம் இல்லை, கடினமாக உழைச்சு சம்பாதிக்கின்ற புத்திசாலியான சிம்ம ராசி அன்பர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினால பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பழிவாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பழைய நினைவுகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாத கட்டத்தில் நம்முடைய எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறிடும். ஆகவே நம்முடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். பதட்டப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகினால் நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்களை குறைத்து கொள்ளலாம். சனியோட பார்வை அப்படிங்கிறது 2, 5, 10 ஆகிய இடங்களில் வருது. அதனால் குடும்பஸ்தானம், தனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும். அதே நேரத்தில் 5வது வீடு சனியோட பார்வை பெறுகின்ற காரணத்தினால காதல் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக மன சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயத்தில் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியோட பார்வை எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் பிரச்சனையை சந்திக்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது. ஆனாலும் நம்முடைய பதட்டப்படாமல் கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனால தான் இப்படி, நம்முடைய திறமையில் எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு நாமே ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக காத்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. ஆகவே சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நடத்த போகிறார். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.